ஹாய் ஹலோ ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு சாராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சாராஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான அஸ்தலான ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஹல்வா ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து காசி ஹல்வான்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பூசணிக்காய், வெள்ளை பூசணி வச்சு செய்வது, அதிர்ஷ்டி சுற்றுவாங்க இல்லையா, அந்த பூசணிக்காவை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஹல்வா தான் இது. சட்டுன்னு ஒரு சிம்பிளான ரெசிபி தான். வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் இதுக்கு இன்க்ரீடியன்ட் காட்ட மறந்துட்டேன். ஸோ அதை நான் எப்படி பண்ணுறதுன்னு ஒவ்வொரு ப்ரிப்ரேஷனும் உங்களுக்கு நான் சூப்பராக சொல்கிறேன் இதில். மேலும் வந்து உங்களுக்கு நான் வந்து இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இந்த ஒரு வெள்ளை பூசணியை உள்ளே உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கணும். துருவின இந்த பூசணியை இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்தில் போட்டு, இல்லை ஒரு காட்டன் கிளாத் எதுவாக இருந்தாலும் போட்டு அதோட தண்ணியை வந்து நல்லா புழிஞ்சு வச்சுக்கணும். எந்த அளவுக்குனா நல்லா புழியும். இது 1 கிலோ அளவு வெள்ளை பூசணி நான் எடுத்திருக்கேன். இது நீங்கள் வடிச்சிங்கன்னா, இந்த மாதிரி ட்ரைன் பண்ணிங்கன்னா இதில் ஒரு 1/4 கிலோ அளவு தான் உங்களுக்கு வரும். ஸோ இந்த பார்த்திங்கன்னா இந்த பவுலில் அந்த புழிஞ்சு எடுத்து வச்சு அந்த சக்கை இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து ஹல்வா பண்ண போகிறோம். ஸோ ஒரு பவுல் பவுலுக்கு ஒரு பவுல் அந்த புழிஞ்சு வச்சு அந்த தண்ணியை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு பேனில் வந்து சூடு பண்ணி இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். நம்ம புழிஞ்சு வச்சு அந்த எக்ஸஸை இதில் ஒரு பவுல் அளவு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை நல்லா கொதிச்சவும் நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற இந்த பூசணிக்காவை அதில் தோலை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அந்த சக்கையை இதில் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ ஓரளவு நல்லா சேர்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதி வரணும். ஸோ அதோடு அந்த தண்ணி வந்து மிக்ஸ் ஆகணும். ஏன் அப்படியே நீங்கள் போடக்கூடாதான்னு கேட்பீங்க. நீங்கள் அப்படியே போட்டால் வந்து இது வந்து ஒரு மாதிரி அந்த டெக்ஸ்சர் வராது. ஸோ இந்த மாதிரி கொதிக்க வச்சு போட்டால் மட்டும்தான் அந்த டெக்ஸ்சர் வருங்கிறதுக்காக நம்ம கொதிக்க வச்சு போடுறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது பாருங்கள், தண்ணி அதுவும் ஒன்றா நல்லா மிங்கிள் ஆகிடுச்சு. இப்போ 1/4 கிலோ அளவு அந்த வெள்ளை பூசணிக்கு 1/4 கிலோ அளவு சுகர் எடுத்துக்கோங்க. ஸோ ஹல்வானாலே ஆப்வியஸ்லி நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு சம அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் நிறைய செய்கிறீங்கனாலும் எந்த அளவு உங்களுக்கு வெயிட் வருதோ அந்தளவு. இப்போ ஒரு பவுல்னால் இன்னொரு பவுல் கணக்கு வச்சுக்கோங்க. இல்லை நான் கம்மியாக செய்கிறனாலும் நீங்கள் வந்து அதே கணக்கு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள். சுகரெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிகை அளவு நம்ம வந்து சால்ட் சேர்த்துக்கிறோம். அப்போ தான் அந்த சுகரை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நல்ல கண்ணாடி பதத்தில், நீங்கள் மற்ற ஹல்வாலாம் தோற்று போயிடும் அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். நான் இதில் கொஞ்சமாக எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இல்லை உங்களுக்கு ஃபுட் கலர் வேணாங்கிறவங்க குங்குமப்பூவை கலந்து தண்ணியில் கலந்து நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும். சரி, பார்த்திங்கன்னா இல்லாதவங்க இந்த ஃபுட் கலரை லைட்டாக இந்த மாதிரி எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன், 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் கொடுத்து, ரொம்ப ஒரு சட்டுன்னு சிம்பிளான ரெசிபி. வீட்டில் நீங்கள் யாராவது கெஸ்ட் வந்துட்டாலும் டக்குன்னு நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ லஞ்ச் வைக்கிற நேரம் நீங்கள் டக்குன்னு இதை ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ஒரு சூப்பரான ரெசிபியும் கூட. ஸோ இதை வந்து நல்லா அந்த மாதிரி கிண்டி விட்டுக்குங்க. கிண்டி விட்டுட்டு இது பார்த்திங்கன்னா எலுமிச்சப்பழம் ஒரு 2லேருந்து 3 சொட்டு நம்ம வந்து விட்டுக்கலாம். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து அது வந்து சர்க்கரை வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாது. ஸோ அதனால் நம்ம வந்து எலுமிச்சப்பழத்தை புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பொடி இதோடு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டீங்க. ஃப்ளேமை வந்து மீடியம்லேயே வைங்க, ஹை ஃப்ளேம் ஆக்க வேண்டாம். ஸோ இது மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடாயிலே ஒட்டாமல் ஒரு ஹல்வாவுடைய பதத்துக்கு வரும். இப்போ நம்ம கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த நட்ஸை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம். இன்னும் வெள்ளரி விதையெல்லாம் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட பாதாமும் இன்னும் கொஞ்சம் முந்திரியும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா அந்த கடாயில் ஒட்டாமல் வரும். பார்த்திங்கன்னா இந்த அளவு ஒட்டாமல் வருது பாருங்கள். ஹல்வா பதத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ அவ்வளோதான். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பார்த்திங்கன்னா கலந்து ஒரு 5 மினிட்ஸ் கைவிடாமல் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஃப்ளேமை வந்து மீடியமாக வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே வந்தீங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டான ஒரு டெக்ஸ்டர் கிடைக்கும். பார்த்திங்கன்னா அவ்வளோதான், அல்வா பதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா சட்டுன்னு ஒரு 20 நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டாக வந்தால் புதுசாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் செஞ்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye bye from Sarah's Kitchen.